அகிலம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளுக்கான பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். செவ்வந்தி கைது, அரசு தரப்பால் கசிந்த தகவல், பரபரப்பான போலீசார். நாளை இந்தியா செல்லும் பிரதமர் ஹரணி. மனுஷ நாணயக்காரர் கைது. பரிதாபமாக உயிரிழந்த பேருந்து பயணி சாரதி அதிரடி கைது. யாழ் பெண்ணின் பெயரில் இஷாரா செவ்வந்திக்கு போலி கடவுச்சீட்டு, ஐரோப்பாவிற்கு செல்ல முயற்சி. வங்கி கணக்கிற்குள் ஊடுருவி பணம் கொள்ளை, 4 கைது. தொட்டிலில் தொங்கிய மாணவியின் சடலம், அதிர்ச்சியில் உறவுகள். பங்களாதேஷில் ஏற்பட்ட தீயில் 16 பேர் பலி. இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட 3 இருமல் மருந்துகளுக்கு உலக சுகாதார நிறுவனம் தடை. சீனாவின் ஜனாதிபதி இலங்கைக்கு அளித்துள்ள வாக்குறுதி. தொடர்பான விரிவான செய்திகள். செவ்வந்தி கைது செய்யப்பட்ட விடயம் அரசாங்கத்தின் பிரபல அரசியல்வாதியால் ஊடகங்களுக்கு கசிந்தமை தொடர்பில் குற்றவியல் விசாரணை அதிகாரிகள் பெரும் கவலையில் இருப்பதாக உள்ளதாக தகவல்கள் வெளியாகின்றன. அத்துடன் போலீஸ் உயரதிகாரிகளாலும் சில தகவல்கள் வெளியில் செல்லலாம் எனவும் தெரிய வந்துள்ளது. போலீசாரின் உள்ளக செயல்பாடுகளில் பெரும் குழப்பம் நிகழ்கின்றது. செவ்வந்தியின் கைது மற்றும் அவர் இலங்கைக்கு அழைத்து வரும் வரை தகவல்கள் வெளிச்செல்லாமல் ரகசியம் பேணப்பட வேண்டும் என போலீஸ் மா அதிபரால் தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஏனென்றால் ஹெஹல் பத்ரே பத்மே உள்ளிட்ட குழுவினர் கைதான செய்தி கசிந்தவுடன் அவர்களுடன் தொடர்பில் இருந்த பலர் நாட்டை விட்டு தப்பி சென்றுள்ளனர். மேலும் சாட்சியங்களை மறைப்பதற்கும் திரிவுபடுத்துவதற்கும் செயற்பட்டமை திட்ட தெளிவாகின்றது. சம்பத் மனம்பேரி கொள்கலன்களை மறைப்பதற்கும் அவர் ஒளிந்திருந்தமையும் இவ்வாறு தகவல் வெளிவந்தால் என்ற காரணத்தால் குறித்த நேபாள் கைது தொடர்பில் ஊடகங்களுக்கு தகவல் போகக்கூடாது என முடிவெடுக்கப்பட்டிருந்தது. அது அவ்வாறு இருக்க தகவல் கசிந்ததால் இவர்களின் வலையமைப்பு மற்றும் சங்கிலி தொடரில் மேற்கொண்ட குற்றச் செயல்களின் சில சாட்சியங்கள் மறைக்கப்படலாம் என விசாரணை அதிகாரிகள் நம்புகின்றனர். ஹெஹல் பத்ரே பத்மேவிடம் சிரேஷ்ட போலீஸ் அதிகாரி லிண்டன் த சில்வா விசாரணை நடத்திய போது செவ்வந்தி துபாய் நாட்டுக்கு தப்பியோடிவிட்டதாக கூறியுள்ளார். பரிசோதனைகளை திசை திருப்பி செவ்வந்தி தப்பி செல்லவே பத்மே அவ்வாறு தெரிவித்துள்ளார் என சிரேஷ்ட போலீஸ் அதிகாரி ஒலுகல திட்டத்தை தொடர்ந்த நிலையில் அவர் போலீசாருக்கு தனக்கு ஏற்பட்ட சுகையினத்தால் விடுமுறையில் உள்ளதாக குறிப்பிட்டு புலனாய்வு அதிகாரிகளுடன் நேபாளம் சென்றுள்ளார். பிரதமர் ஹரணி அமரசூரிய நாளைய தினம் இந்தியாவிற்கு விஜயம் செய்ய உள்ளார். வெளியுறவு, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சகம் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. குறித்த விஜயம் நாளை முதல் 18ஆம் திகதி வரை இடம்பெறவுள்ளது. தனது பயணத்தின் போது பிரதமர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் உயர்மட்ட குழுவினருடன் கலந்துரையாடல்களை நடத்த உள்ளார். மேலும் அக்டோபர் 17ஆம் திகதி நடைபெறவுள்ள மாநாட்டில் பிரதமர் நிச்சயமற்ற காலங்களில் மாற்றத்தை வழிநடத்துதல் என்ற கருப்பொருளில் உரையாற்ற உள்ளார். முன்னாள் அமைச்சர் மனுஷ நாணயக்காரர் கைது செய்யப்பட்டுள்ளார். லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவால் இன்று பிற்பகல் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கடந்த அரசாங்க காலத்தில் இஸ்ரேலுக்கு தொழிலாளர்களை அனுப்புவதில் ஏற்பட்ட முறைகேடு தொடர்பாக வாக்குமூலம் அளிக்க இன்று காலை லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவில் மனுஷ நாணயக்காரர் முன்னிலையானார். இதனை அடுத்தே அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். முன்னாள் அமைச்சர் மனுஷ நாணயக்காரர் லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் இன்று புதன்கிழமை காலை முன்னிலையாகியுள்ளார். முறையற்ற வகையில் இஸ்ரேலில் தொழில் வாய்ப்புகளை பெற்றுக் கொடுத்தல் குறித்து மேற்கொள்ளப்படும் விசாரணைகள் தொடர்பில் வாக்குமூலம் வழங்குவதற்காக லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முன்னிலையாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இருப்பினும் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவால் தன்னை கைது செய்ய முன்பிணை மூலம் தன்னை விடுவிக்க கோரி மனுஷ நாணயக்காரர் தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்ய கொழும்பு நீதிமன்ற பிரதான நீதவான் அசங்க எஸ் போத்ரகம நேற்று உத்தரவிட்டமை குறிப்பிடத்தக்கது.
தும்முள்ளை பகுதியிலிருந்து கிருளப்பனை நோக்கி சென்ற தனியார் பேருந்தின் முன்பக்கத்திலிருந்து விழுந்து 53 வயதுடைய பயணி ஒருவர் உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். பம்பலப்பிட்டி காவல் பிரிவிற்குட்பட்ட ஹேப்லாக் வீதியிலுள்ள பிஆர்சி மைதானத்திற்கு அருகில் நேற்று இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது. அதன்போது படுகாயமடைந்தவர் கல்போவில வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டும் பலத்த காயங்கள் காரணமாக உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் சம்பவத்தில் உயிரிழந்தவர் பண்டார்ஹம பகுதியை சேர்ந்தவர் என்று காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பாக பேருந்து சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் பம்பலப்பிட்டி காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் கூறப்படுகின்றது. கனிமுள்ள சஞ்சீவ கொலை சம்பவத்தில் தேடப்பட்டு வந்த இஷார செவ்வதி நேபாள நாட்டில் நேற்று கைது செய்யப்பட்ட நிலையில் அது குறித்த தகவல்கள் வெளியாகியுள்ளது. இஷார செவ்வதி யாழ்ப்பாண பெண்ணின் பெயரில் போலியான கடவுச்சீட்டை தயாரித்து ஐரோப்பாவுக்கு தப்பிச் செல்ல திட்டமிட்டிருந்த நிலையில் கைதாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. நேபாள அரசாங்கத்தின் உதவியுடன் இலங்கை போலீசார் மற்றும் சர்வதேச போலீசார் இணைந்து 3 நாட்கள் மேற்கொண்ட விசேட சுற்றி வளைப்பின் போதே இஷார செவ்வந்தி கைது செய்யப்பட்டுள்ளார். இஷார செவ்வந்தி பாதாள உலக கும்பலை சேர்ந்த ஜே.கே. பாய் என்பவரின் உதவியுடன் படகூடாக இந்தியாவிற்கு சென்று பின்னர் அங்கிருந்து ரயில் ஊடாக நேபாளத்திற்கு தப்பி சென்று போலி அடையாளத்துடன் சொகுசு வாடகை வீடொன்றில் தலைமறைவாகி இருந்துள்ளதாக போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது. போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் அசங்க கரவிட்ட ஆகியோரின் வழிகாட்டுதலின் பேரில் விசேட போலீஸ் குழு ஒன்று நேபாளத்திற்கு சென்று இந்த கைது நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. இந்தோனேஷியாவில் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்டதை அடுத்து போலீஸ் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள ஹெகல் பத்ரே பத்மே என்பவர் வழங்கிய வாக்குமூலத்தின் அடிப்படையில் இஷார செவ்வந்தி தலைமறைவாக உள்ள இடம் தொடர்பில் தகவல் கிடைத்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். நேபாளத்தில் இஷார செவ்வந்தியுடன் ஜே.கே. பாய் உட்பட மேலும் 4 கைது செய்யப்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்தனர். இஷார செவ்வந்தி யாழ்ப்பாண பெண்ணின் பெயரில் போலியான கடவுச்சீட்டை தயாரித்து ஐரோப்பாவுக்கு தப்பி செல்ல திட்டமிட்டிருந்துள்ளதாகவும் போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. நேபாளத்தில் கைது செய்யப்பட்ட இஷார செவ்வந்தி உட்பட ஏனைய சந்தேக நபர்களை இலங்கைக்கு அழைத்து வர நடவடிக்கை எடுத்து வருவதாக போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர். மோசடியான முறையில் வங்கி கணக்கிற்குள் ஊடுருவி 50,69,610 ரூபாய் பணத்தை திருடிய 4 சந்தேக நபர்கள் கைதாகியுள்ளனர். சந்தேக நபர்கள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் கணினி குற்றப்புலனாய்வு பிரிவின் அதிகாரிகளால் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளனர். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் கணினி குற்றப்புலனாய்வு பிரிவிற்கு கிடைத்த முறைப்பாட்டின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் போது சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்கள் தெஹிதனிய மற்றும் முர்தலாவ ஆகிய பிரதேசங்களில் வசிக்கும் 30 முதல் 38 வயதுக்குட்பட்டவர்கள் ஆவார். பொகவந்தலாவ பொகவானி தோட்ட பகுதியில் உள்ள வீடொன்றிலிருந்து தொட்டிலில் தொங்கிய நிலையில் 13 வயது பாடசாலை மாணவியின் சடலம் ஒன்று மீட்கப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் நேற்று மாலை 5:45 மணியளவில் இடம்பெற்றதாக பொகவந்தலாவ போலீசார் மேலும் தெரிவித்தனர். சம்பவம் தொடர்பில் தெரிய வருவதாவது, சிறுமியின் வீட்டிற்கு உறவினர்கள் வந்திருந்த நிலையில் உறவினரின் குழந்தைக்காக கட்டப்பட்ட தொட்டிலில் குறித்த சிறுமி விளையாடி கொண்டிருந்ததாக கூறப்படுகின்றது. இந்நிலையில் சிறுமி தொட்டிலில் தொங்கிய நிலையில் இனங்கண்ட சிறுமியின் சகோதரன் அயலவர்களை அழைத்து கூறியதை அடுத்து சிறுமியை மீட்டெடுத்த அயலவர்கள் பொகவந்தலாவ மாவட்ட வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றனர். எனினும் சிறுமி உயிரிழந்த நிலையில் வைத்தியசாலைக்கு கொண்டு வரப்பட்டதாக வைத்தியசாலையின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்தார். இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்ட சிறுமி பொகவந்தலாவ பொகவானி தோட்டத்தை சேர்ந்த 13 வயதுடைய மதுமதன் ஜென்சியா என்ற சிறுமியே சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. குறித்த சிறுமி பொகவானி தமிழ் வித்தியாலயத்தில் தரம் 7 கல்வி கற்று வருவதாக தெரிவித்தனர். இதேவேளை தொட்டிலில் சாரியால் தூக்கிட்டு தற்கொலை செய்திருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர்.
சம்பவம் தொடர்பில் ஹெட்டன் நீதிமன்ற பதில் நீதவான் புபுத் ஜிந்தக தலைமையில் மரண விசாரணைகள் இடம்பெற்று சிறுமியின் சடலம் சட்ட வைத்திய அதிகாரியின் பிரேத பரிசோதனைக்காக டிகோயா கிளங்கன் ஆதார வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. மேலும் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை பொகமத்தலாவ போலீசார் மேற்கொண்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. பங்களாதேஷ் தலைநகர் டாக்காவின் மிர்பூர் பகுதியில் ஆடை தொழிற்சாலை மற்றும் அருகிலுள்ள ரசாயன களஞ்சிய சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் சுமார் 16 பேர் கொல்லப்பட்டதோடு பலர் படுகாயமடைந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. இறப்பு எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என்றும் அதிகாரிகள் கூறியுள்ளனர். தீ விபத்துக்கான காரணம் இன்னும் தெரியவில்லை என தீயணைப்பு சேவை இயக்குனர் தாஜுல் இஸ்லாம் சௌத்ரி தெரிவித்துள்ளார். அத்துடன் ஆடை தொழிற்சாலையின் 2வது மற்றும் 3வது தளங்களில் 16 உடல்கள் மீட்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதால் இறப்பு எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். முதலில் தலைநகர் டாக்காவின் மிர்பூர் பகுதியில் உள்ள 4 மாடி தொழிற்சாலையின் 3வது மாடியில் நண்பகலில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. அதன் பின்னர் ப்ளீச்சிங் பவுடர், பிளாஸ்டிக் மற்றும் ஹைட்ரஜன் பெராக்சைடு சேமித்து வைக்கப்பட்டிருந்த ஒரு ரசாயன களஞ்சியத்திற்கும் பரவியுள்ளது என்று தீயணைப்புத்துறை அதிகாரி டல்ஹா ஃபின்ஹாசி கூறியுள்ளார். தீயணைப்பு வீரர்கள் கிட்டத்தட்ட 3 மணி நேரத்திற்கு பிறகு தொழிற்சாலை தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். ஆனால் களஞ்சியம் இன்னும் எரிந்து கொண்டிருப்பதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருமல் மருந்து குடித்து குழந்தைகள் இறப்பு தொடர்பாக சுகாதார அமைப்பு விசாரணை நடத்தி வருகின்றது. இந்த நிலையில் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட 3 இருமல் மருந்துகளை பயன்படுத்த வேண்டாம் என்று உலக சுகாதார அமைப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்தியாவை சேர்ந்த நிறுவனங்களின் தயாரிப்பான கோல்ட்ரிப், ரெஸ்பிப்ரிக்ஸ், டிஆர்-ட்ரிலைஃப் ஆகிய 3 மருந்துகள் பாதிக்கப்பட்ட மருந்துகளாக அடையாளம் காணப்பட்டுள்ளன. இந்த மருந்துகள் குறிப்பிடத்தக்க அபாயங்களை ஏற்படுத்துவதாகவும் உயிருக்கு ஆபத்தான நோயை ஏற்படுத்தக்கூடியவை என்றும் உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. மேலும் இந்த மருந்துகள் ஏதாவது நாட்டில் பயன்பாட்டில் இருப்பது கண்டறியப்பட்டால் உடனே புகார் அளிக்குமாறு உலக சுகாதார அமைப்பு கேட்டுக்கொண்டுள்ளது. இலங்கைக்கான பாதுகாப்பில் முழு ஒத்துழைப்பை சீனா வழங்கும் என சீனாவின் ஜனாதிபதி ஷி ஜின்பிங் தெரிவித்துள்ளார். குறித்த விடயத்தை நேற்று சீன ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் குறிப்பிட்டுள்ளார். சீனாவின் பெய்ஜிங்கில் நடைபெறும் பெண்கள் தொடர்பான உலகளாவிய தலைவர்கள் உச்சி மாநாடு 2025 பங்கேற்பதற்காக பிரதமர் ஹரணி அமரசூரிய சீனாவிற்கு விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருந்தார். இதன்போது அந்நாட்டு பிரதமர் மற்றும் முக்கிய தலைவர்களை சந்தித்த அவர் நேற்று சீன ஜனாதிபதியை சந்தித்துள்ளார். இது தொடர்பில் கருத்து தெரிவித்த சீன ஜனாதிபதி துறைமுக பொருளாதாரம், நவீன விவசாயம், டிஜிட்டல் பொருளாதாரம் மற்றும் சுற்றுலா போன்ற துறைகளில் இலங்கையில் ஒத்துழைப்பை விரிவுபடுத்த சீனா தயாராக இருப்பதாக தெரிவித்துள்ளார். அத்தோடு சட்ட நடைமுறை மற்றும் பாதுகாப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்தவும், எல்லை தாண்டிய சூதாட்டம், மோசடி மற்றும் பிற குற்ற செயல்களை கடுமையாக ஒடுக்கவும் அவர் பிரதமரின் வலியுறுத்தியதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் இருவருக்கும் நடந்த சந்திப்பில் இலங்கை துறைமுகங்களுக்கு வரும் சீன ஆராய்ச்சி கப்பல்கள் குறித்து எந்தவொரு விவாதமும் இடம்பெறவில்லை என தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய நாளுக்கான பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் டிவியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.